கடந்த 2006, 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்தை விட 1,75 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த MP, MLAவுக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை கடந்த 2016ஆம் ஆண்டு விடுவித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. விசாரணையின் போது 39 சாட்சிகளிடம் மேற்கொண்ட ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்தது. பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ அமைச்சர் மனைவியின் வருமானத்தை அவரது வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் அவர் வாதிட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்து இன்று உத்தரவிட்டார். பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 64.90% சொத்து சேர்த்தது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். மேலும் தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக வழக்கின் விசாரணையை டிசம்பர் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் பொன்முடியும் அவரது மனைவியும் நேரிலோ காணொலி வாயிலாகவோ ஆஜராக வேண்டுமெனவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார். அமைச்சர் பொன்முடி மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் ₹1 அபராதம் விதிக்கப்பட்டாலும் அவர் தகுதி இழப்பார் என மூத்த வழக்கறிஞர் இளங்கோவன் கூறினார். சொத்து குவிப்பு என்பதுல எங்க வர்றாங்க? கரப்ஷன் மெத்தட், ஊழல் செய்து சொத்து குவித்தது என்று வருவதனால இன்னைக்கு நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, ₹1 அபராதம் என்று நீதிமன்றம் விதித்தாலும் 6 ஆண்டுகளுக்கு அவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தகுதி இழக்கிறார் என்று தெளிவாகிறது. ஆனால் இது சிறப்பான ஒரு பிரிவு. இது என்னன்னா ஊழல் வழக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். சோ பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்கிற பிரிவு ஒரு வழக்கில் இருக்குமானால், அதன்படி தண்டனை இருக்குமானால், அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டாலும் 6 ஆண்டுகளுக்கு அந்த நபர் தகுதி இழப்பு. தகுதி இழப்புனா என்னன்னா தேர்தலில் நிற்பதற்கு தடை. தமிழ்நாட்டில் இதுவரை 3 மக்கள் பிரதிநிதிகள் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றதால் பதவியை இழந்துள்ளனர். தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் பதவியை இழந்தார். எனினும் அவரை கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி விடுதலை செய்ததால் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்று மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வ கணபதி சுடுகாட்டு ஊழல் வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றதால் பதவியை இழந்தார். இதேபோல போலீஸ் வாகனத்தை தாக்கிய வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் அதிமுக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியும் பதவியை இழந்தார்.